ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். சில கதைகளும் வாதங்களும் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி மற்றும் முடிவு பகுதி. இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதியில் பிராமணிய வாதத்தை பற்றி பார்த்தோம். அது என்ன வாதம் என்றுதான் கொஞ்சம் பார்த்து விடலாம். அதை பற்றி வேடிக்கையாக ஒரு கதை உண்டு. நம் தென் தேசத்தவர்களில் ஒருவர் தர்க்கம் வாசிக்கலாம் என்று வங்காளத்தில் உள்ள நவத்வீபத்துக்கு போனாராம். வங்காளத்தில் தான் தர்க்கம் வாசித்தவர்கள் அதிகம். நம் ஊரிலிருந்து போனவர் மகாகவி. தம்முடைய கவித்துவத்தினால் நம் ஊரில் நிறைய பணம் சம்பாதித்தார். பின்பு பிராமணியவாதத்தை நேரே நவத்வீபத்துக்கு போய் வாசிக்கலாம் என்று போனார். வாசித்தார். ஆனால் ஒன்றும் ஏறவில்லை. மேலும் பிரயத்தனம் பண்ணி பார்த்தார். இதனால் அவருக்கு இருந்த கவித்துவ தாழை போய்விட்டது. தர்க்கத்தில் போய் முட்டிக்கொண்டதில் ஏற்கனவே இருந்த கவித்துவமும் போய்விட்டது, பணமும் போய்விட்டது. கவித்துவமாவது இருந்தால் மறுபடியும் பணம் சம்பாதித்துக் கொள்ளலாம். அதுவும் போய்விடவே மிகவும் வருத்தப்பட்டார். பிராமணியவாதமும் வரவில்லை. ஸ்லோகம் பண்ணும் சக்தி கடைசியாக துளி மிஞ்சி இருந்ததை கொண்டு இப்படி புலம்பினாராம். நமக பிரமாண்ய வாதய மத்கவித்வ அபஹாரினே. என்னுடைய கவிதா சக்தி அபகரித்த பிராமணியவாதத்திற்கு நமஸ்காரம் என்பது அதனுடைய அர்த்தம். இந்த பிராமணியவாதத்தை தான் மண்டல மிஸ்ரர் வீட்டு கிளிகள் பேசிக் கொண்டிருந்தன. அந்த வாதத்தை பற்றி நாம் கொஞ்சம் விசாரிப்போம். ஒரு வஸ்துவை பார்த்தால் அதை பற்றிய ஞானம் உண்டாகிறது. சில ஞானங்கள் சரியாய் வருகின்றன, சில தப்பாய் இருக்கின்றன. ஸ்படிகத்தை கற்கண்டு என்று நினைக்கிறோம், அது தப்பான ஞானம். கற்கண்டை கற்கண்டாக நினைப்பது சரியான ஞானம். சரியான ஞானத்தை பிரமா என்பார்கள், தப்பான ஞானத்தை பிரமா என்பார்கள். சம்சய ஞானம் என்றும் நிச்சய ஞானம் என்றும் இரண்டு விதம். இது சரியான அறிவா என்ற ஐயத்துடன் கூடியது சம்சய ஞானம். ஐயமில்லாமல் உறுதியுடன் அறிவது நிச்சய ஞானம். சில சமயங்களில் ஒன்று தப்பாக தோன்றினாலும் அப்போதைக்கு நிஜமாகத்தான் தோன்றுகிறது. அப்பொழுது அந்த ஞானம் பிரமாணம்தான் என்று தோன்றும். ஸ்படிக கற்கண்டு மாதிரி சில ஞானங்கள் தோன்றும் பொழுதே பொய்யாக தோன்றுகின்றன. குளத்திற்குள் தலைகீழாக தெரிகிற மரத்தின் பிரதிபிம்பத்தை அறியும் பொழுதே அது நிஜமல்ல, அப்பிரமாணம் என்றும் தோன்றுகிறது. ஞானம் வரும்பொழுதே பிரமாணம் என்று தோன்றுவதும் அப்பிரமாணம் என்று தோன்றுவதும் ஆக இரண்டு வகை. வரும் காலத்திலே அது நிஜம்தான் என்று வருகிற ஞானம் பிராமணிய கிரக ஞானம். தோன்றும் பொழுதே அப்பிரமாணம் என்று தோன்றுவது அப்பிரமாண்ய கிரக கண்டித ஞானம். பிரமையில் போலவே பிரமையிலும் பிரமாண ஞானம் உண்டு. அதனால்தான் ஸ்படிகத்தை கற்கண்டாக நினைக்கும் பொழுதும் நம்முடைய நினைப்பு பிரமாணமாக தோன்றுகிறது. இப்படியாக ஒரு வஸ்து தோன்றும் போதே அது நிஜமானது, அதாவது பிரமாணம், அல்லது பொய்யானது, அதாவது அப்பிரமாணம் என்றும் தோன்றுகிறதே. இந்த பிரமாண அப்பிரமாண அறிவானது வஸ்துவை பார்க்கிற நம்முடைய ஞானத்திலிருந்து தோன்றுகிறதா அல்லது வெளி வஸ்துவிலிருந்து தோன்றுகிறதா? நம்மிலிருந்து தோன்றினால் ஸ்வதக பிரமாணம், நாம் அறிகிற வஸ்துவிலிருந்து தோன்றினால் பரதக பிரமாணம். இந்த இரண்டிலும் எது சரி என்றுதான் மண்டலர் வீட்டு பெண் கிளிகள் வாதம் செய்தனவாம். நமக்கு உண்டாகும் ஞானம் பிரமாணமானது அல்லது அப்பிரமாணமானது என்று ஏற்படுகிற உறுதி நம் ஞானத்துக்குள்ளேயே சப்ஜெக்டிவாக இருப்பதில்லை. அது நாம் அறிகிற வஸ்துவிடம் உள்ள குணத்தால் ஏற்படுவதுதான். அந்த வஸ்துவிடமிருந்து நடைமுறையில் பிரயோஜனம் அடைய முடிந்தால்தான் நம்முடைய ஞானம் சரியானது அல்லது தப்பானது என்று ஆகிறது. அதாவது நம் ஞானம் சரியா தப்பா என்பது ஆப்ஜெக்டிவ் தான் என்பதே நியாய சாஸ்திரத்தின் கருத்து. மண்டல மிஸ்ரர் போன்ற மீமாம்சகர்களின் அபிப்பிராயமோ இதற்கு மாறானது.
நம் ஞானம் பிரமாணமானது என்கிற உறுதி நம்முடைய அறிவையே சேர்ந்த விஷயம்தான். ஆனால் நம் ஞானம் பிரமாணமில்லை என்று தெரிவது வெளிவஸ்துவை பொறுத்த விஷயம். பிராமாண்யம் ஸ்வதக அப்பிரமாண்யம் பரதக பரதக என்பது அவர்கள் கட்சி. இந்த வாதங்கள் எல்லாம் தர்க்கத்தில் வரும். வாதம் என்றாலே இந்த காலத்தில் தான் சொன்னதே சரி என்று பிடிவாதம் பண்ணுவது என்று தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வாஸ்தவத்தில் வாதம் என்பது நாமும் பேசி எதிராளியும் பேசவிட்டு இரண்டையும் ஆலோசித்து சீர்தூக்கி உண்மையை அறிவதுதான். அநேக இடங்களுக்கு போய் மண்டன மிஸ்ரர் போன்றவர்களிடம் ஆச்சாரியால் வாதம் செய்தார் என்பது இப்படிதான். மற்றவன் சொல்வதையும் கேட்டே அவர் அத்வைதம்தான் சத்தியம் என்று முடிவு பண்ணினார். ஆகையால் வாதம் என்பது பரஸ்பர கருத்து பரிவர்த்தனை தான், பிடிவாதம் இல்லை. நாம் சொல்வதே சரி என்று முதலிலேயே தீர்மானம் பண்ணி கொண்டு அதற்காகவே கட்சி கட்டி கொண்டு பேசுவதற்கு ஜல்பம் என்று பெயர். வாதம் என்று இல்லை. மூன்றாவதாக இன்னொன்று இருக்கிறது. ஜல்பத்தில் உள்ள மாதிரி தனக்கென்று ஒரு கட்சி இல்லாமல், ஆனாலும் மற்றவர் எந்த கட்சியை சொன்னாலும் அதை ஆட்சேபித்து சண்டை போடுவதுதான் அது. அதற்கு விதண்டை என்று பெயர். விதண்டாவாதம் என்று சொல்லுவது இதிலிருந்து வந்ததுதான். அசட்டு கங்கேசர் மகா புத்திமானாகி வங்காளத்துக்கு வந்ததிலிருந்து, அதாவது கிபி 12ஆம் நூற்றாண்டிலிருந்து நியாயசாஸ்திரம் புத்துயிர் பெற்றது. வங்காளத்தில் புதிதாக ஏற்பட்டு பிற்பாடு விருத்தி அடைந்த இந்த சாஸ்திரத்துக்கு நவ்ய நியாயம் என்று பெயர் உண்டு. நவ்யம் என்றால் புதிதான என்று அர்த்தம். அந்த பெயர் ஏற்பட இன்னொரு காரணம், வங்காளத்தில் நவத்வீபம் என்ற பாகத்திலிருந்துதான் கங்கேசரும் பிறகு அவரை அனுசரித்து வந்தவர்களும் வாழ்ந்தனர். நவத்வீபம் என்பதை நதியாத் என்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் அந்த சீமையில் பிறந்தவர்தான். சைத்தன்யரும் மகாவித்வான், சாஸ்திரங்களை படித்தவர். அப்புறம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு இந்த பஜனை தான் மோட்ச மார்க்கம் என்று சித்தாந்தம் செய்தார். லோகம் நிஜமானது, மாயை அல்ல. ஜீவாத்மாக்கள் பல உண்டு. பரமாத்மா வேறே என்கிற துவைத்தமான அபிப்பிராயங்களை நியாயசாஸ்திரம் சொன்னாலும், நிரீஸ்வரவாதத்தை ஆக்ஷேபித்து ஈஸ்வரனை நிலைநாட்டியதானாலும் அத்வைத்தமான யுக்திக்கு போவதற்கு இதனுடைய வாதங்கள் அஸ்திவாரம் போட்டு கொடுப்பதாலும் உத்தமமான சாஸ்திரமாக இருக்கிறது. நியாயம் ரொம்ப அறிவுவாதமுள்ள வேத உபாங்கமாக இருக்கிறது என்றால், இதற்கு அடுத்ததாக சதுர்தச வித்தைகளில் வருகிற புராணத்தை தான் இக்கால படிப்பாளிகள் ஒரே சூப்பர்ஸ்டிஷியஸ், அதாவது மூட நம்பிக்கைகளின் மயமானது என்கிறார்கள். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இத்துடன் சில கதைகளும் வாதங்களும் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.